இன்றைக்கி கொழுக்கட்டை பாயசம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் போட்டு 2 விசிலுக்கு வச்சிடலாம். இப்போ நைலான் ஜவ்வரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம்னா போதும். இப்போ மாவு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாவை நல்லா பெருசு பெருசாக உருட்டி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்புலாம் நல்லா வெந்துடுச்சு. பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்த பிறகு ஜவ்வரிசியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போது உருட்டி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டை மாவெல்லாம் இதில் போட்டுடலாம். போட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் மேலே தேங்கிட்டுருக்கோம். வெந்ததுக்கப்புறம் எல்லாம் அடியில் போய் உக்காந்துருங்க. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாங்க. ஒன்றரை கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதி வர்றதுக்குள்ளே முந்திரி, திராட்சை, பாதாம் நெய் விட்டு வதக்கிக்கலாம். கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன் முந்திரி, திராட்சை, பாதாமையும் இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை பாயசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்களுடைய சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.